ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அல்ஜிப்ராவில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை எப்படி டெஸ்மோஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. த சொல்யூஷன் டு த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய்? ஸோ ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் டெஸ்மோஸில் கொடுப்போம். டெஸ்மோஸில் கொடுத்தா எனக்கு சொல்யூஷன் அந்த பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்க எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 1.8 தான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். Second question, a graph of the equation ax plus ky equal to 6 is a line in the xy plane. So, in the equation ஒரு line சொல்லிட்டாங்க where a and k are constants. If the line contains the points -2, -6 and 0, -3, what is the value of k? So, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் எனக்கு இந்த ஈக்குவேஷன் இருக்க பாயிண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. இஃப் இட் இஸ் ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா k ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் டெஸ்மோஸில் கொடுத்து நமக்கு இந்த ஈக்குவேஷன் நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஏவோட வேல்யூவும் கேவோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டெஸ்மோஸில் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு எனக்கு அந்த இதை ஜென்ரேட் பண்ணால் எனக்கு ஏ ஈக்குவல் டு 3யும் கே ஈக்குவல் டு -2ன்னு கிடைக்குது. ஸோ கே ஈக்குவல் -2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் ஹெக்டார் யூஸ்ட் அ டூல் கால்ட் அண்ட் ஹேங்கர் டு ரிமூவ் கார்ன் ஃப்ரம் அ ஸ்டோரேஜ் பின் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. கான்ஸ்டன்ட் ரேட்னாவே அப்போ லீனியர் ஈக்குவேஷனாக தான் இருக்கும். எ பின் contained 24,000 bushels of corn when the hectare began to use the hanger. அப்போனா என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங் டைமில் 24,000 இருந்திருக்கு. அப்போது டைம் 0வாக இருக்கும்போது எனக்கு 24,000 வந்து அவைலபிளாக இருந்திருக்கு. ஆஃப்டர் 5 hours ஆஃப் யூஸிங் எனக்கு என்ன ஆகுதுன்னா 19,350 ஆயிருக்கு. ஸோ ஆஃப்டர் 5 hours எனக்கு 19,350 எனக்கு ஆகியிருக்கு. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி கண்டினியூ பண்ணால் அட் வாட் டைம் வந்து நமக்கு 12,840 வசல்ஸ் வந்து ரிமைனிங்காக இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம டெஸ்மோஸில் கொடுத்தோம்னா நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும். அந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் எனக்கு எந்த வேல்யூக்கு 12,840 வருதுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்கோம், நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போது இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் வந்துட்டு நம்ம இப்போது y வேல்யூ வந்து 12,840 கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு இப்போ x வேல்யூ வந்து 12,0ன்னு கிடச்சிச்சு. ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் 12. நெக்ஸ்ட்டு, for a line h, the table shows the 3 values of x and the corresponding values of y. ஓகே, இந்த டேபிளில் வந்து x and y வேல்யூ ஆஃப் லைன் h கொடுத்துருக்காங்க. ஸோ லைன் k இஸ் த ரிசல்ட் ஆஃப் டிரான்ஸ்லேட்டிங் லைன் h டவுன் 5 யூனிட்ஸ். அப்போது கேங்கிற லைன் எப்படி கிடைக்குது அப்படின்னா ஹெச்ங்கிற லைனை நான் 5 யூனிட்ஸ் டவுன் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது எனக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வாட் இஸ் த எக்ஸ் இன்டர்செப்ட் ஆஃப் த லைனோட எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ டிரான்ஸ்லேட்டிங் டவுன் 5 யூனிட்ஸ்னா என்ன அர்த்தம்? சேம் வேல்யூ ஆஃப் எக்ஸ் எனக்கு வந்து ஒயோட வேல்யூ 5 கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ 18 கொடுத்தா எனக்கு 125 வரணும். 23க்கு 155, சிமிலர்லி 26க்கு எனக்கு 173 வரணும். இப்போது இந்த வேல்யூஸை நான் டெஸ்மோஸில் கொடுத்தா எனக்கு கரஸ்பாண்டிங்கான ஈக்குவேஷன் ஃபார் கே கிடச்சிரும். அப்போது அதில் எக்ஸ் இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அது கொடுத்துருக்கேன். கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கிது? இந்த பாயிண்ட் தான் வந்து எனக்கு எக்ஸ் இன்டர்செப்ட். இப்போது இந்த பாயிண்ட் டெசிமலில் இருக்குது, ஆனால் நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ எப்படி அதை கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த 4 ஆப்ஷனையும் நான் கொண்டு வந்து டெஸ்மோஸில் கொடுத்துருக்கேன். எனக்கு அது 4 கரஸ்பாண்டிங்கான டெசிமல் வேல்யூஸ் கொடுத்துருச்சு. இப்போ ஃப்ரம் திஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா -17/6 தான் கரெக்டான ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இப்போது டெஸ்மோஸ் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து ஃபஸ்ட் உனக்கு 8ல் வருது நியர்பை ஆன்சர், நெக்ஸ்ட் உனக்கு 4 எபோவ் 4 வருது, நெக்ஸ்ட்க்கு எபோவ் 3 வருது. அப்போது நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், the cost of renting a backhoe for up to 10 days 10 டேஸ்க்கு கொடுத்துருக்காங்க is 270 for the first day. ஃபஸ்ட் டேக்கு 270. அப்போது 1 கொடுத்தா நமக்கு 270 வரணும். அண்ட் $135 ஃபார் ஈச் அடிஷ்னல் டே. ஒவ்வொரு அடிஷ்னல் டேக்கும் 135. ஸோ எனக்கு என்ன ஆகும்னா 2 கொடுத்தா எனக்கு 270 + 135 கிடைக்கணும். which is nothing but 2,405. Which of the following equation gives the cost y in dollars of renting the backhoe for x days where x is the positive integer and x less than or equal to 10 சொல்லிருக்காங்க. இப்போது நம்ம இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கொடுத்தா நமக்கு கரஸ்பாண்டிங் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஸோ ரெண்டு பாயிண்ட்டையும் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஈக்குவேஷன் வந்து இதுதான். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் டி. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு இனிமேல் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.